இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு சிறிய ஆத்திச்சூடி செய்யுள். மேன்மக்கள் சொல் கேள், மேன்மக்கள் சொல் கேள். மேன்மக்கள் அப்படின்னா நல்ல குணமுள்ளவர்கள், கற்றறிந்த அறிவில் சிறந்த சான்றோர்கள். அவர்களுடைய சொற்களை, ஆலோசனையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. ஓகே, இப்போது சமீபத்தில் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று வந்தோம். அங்கே மேற்கு புற கோபுர வாயில் வழியாக நுழைந்தவுடன் இடதுபுறம் பூம்பாவை சன்னதி அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது. அது என்னன்னு யூடியூப்பில் சில மேகசின்ஸ் எல்லாம் படித்து பார்த்தேன். அது ரொம்ப மிகவும் சுவாரஸ்யமான ஒரு செய்தி விஷயம். அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போது சிவநேச செட்டியார் அப்படின்ட்டு ஒரு மிகச்சிறந்த சிவபக்தர். சிவனடியார்களுக்கு நாள்தோறும் விழா கோலம் எடுப்பது போல் அன்னதானம் செய்துட்டு வரார். அவருக்கு இறைவனுடைய அருளால் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கு பூம்பாவை அப்படின்னு பெயரிட்டு செல்லமாக வளர்த்து வந்தார்கள். அந்த பெண்ணுக்கு 5 வயது ஆகும்பொழுது தோட்டத்தில் பூ பறிக்க சென்ற இடத்தில் ஒரு அரவம் பாம்பு தீண்டி இறந்து படுகிறாள். எத்தனையோ வைத்தியர்கள் மாந்திரியர்கள்லாம் பார்த்துட்டு இறந்ததான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கார். அப்புறம் அந்த பூம்பாவையினுடைய உடலை எரித்து அந்த அஸ்தி எலும்புகளை ஒரு மண்பானையில் இட்டு கன்னி மாடத்தில் வைத்து பாதுகாக்கிறார் சிவநேசன் செட்டியார். இந்த சமயத்தில் மதுரையில் நமது திருஞான சம்பந்தர் அவர்கள் சமணர்களை எதிர்த்து அனல்வாதம் மற்றும் புனல்வாதம் போன்றவற்றில் கலந்து கொண்டு அதில் வென்று நம்முடைய சைவ சமயத்தை மேம்படுத்துகின்றார். பிறகு அவர் சென்னை திருவொற்றியூர் கோயிலுக்கு விஜயம் செய்கிறார். அங்கிருந்து அவரை மயிலை கபாலி கோயிலுக்கு அழைத்து வருகின்றனர். இது நடக்கிறதுக்கு முன்னாடியே இவர் சமணர்களை வென்ற செய்தியை கேட்ட சிவநேசன் செட்டியார் தன்னுடைய மகளை ஞான சம்பந்தருக்கே திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செய்துறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நடைபெற்றது. அவர் மயிலை கோயிலுக்கு வந்த உடனே சிவநேசன் செட்டியார் தன் மகளின் அஸ்தி நிறைந்த அந்த மண்பானையை கொண்டு வந்து அவரிடம் காட்டுகிறார். நடந்த சம்பவத்தை விளக்கி அழுகிறார். உங்களுக்கு மனம் முடித்து கொடுப்பதாக இருந்தேன், இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி அழறாரு. உடனே திருஞான சம்பந்தர் அந்த மண்பானையை மண்பானையாக அஸ்தியாக அவர் பார்க்கவில்லை. அவர் பார்க்கும் பொழுதே அதை ஒரு பெண்ணாக பார்க்கிறார். இறைவனை நினைத்து இறைவனை துதித்து பதிகங்கள் பாடுகிறார். அதில் முதல் பதிகம் மட்டிட்ட புன்னையங்கானல் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பதிகம். ஒவ்வொரு பதிகமாக பாடுறாரு. கடைசியில் 10வது பதிகம் பாடி முடித்த உடனே அந்த மண்பானை உடைந்து அதிலிருந்து ஒரு அழகிய பெண் உயிர்த்து எழுகிறாள். அந்த பெண்ணுக்கு 12 வயது பிராயம் இருக்கும். இந்த பெண் இறந்தது 5வது வயதில். நடுவில் 7 ஆண்டுகள் கழிந்து விட்டன. இப்போ 12 வயது பெண்ணாக உயிர்த்து எழறா. சிவநேசன் செட்டியார் கேட்குறாரு, என் பெண்ணை உயிர்ப்பிச்சு கொடுத்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பரம ஆனந்தம், இவளை நீங்கள் திருமணம் செய்துக்கணும்னு ஞான சம்பந்தர்கிட்ட வேண்டுகிறார். அதற்கு சம்பந்தர் சொல்கிறாரு, நீங்கள் பெற்ற பெண் தன்னுடைய 5வது வயதிலேயே இறந்து விட்டாள். இது இறைவனுடைய அருளால் நான் பதிகங்கள் பாடி அவளை உயிர்ப்பித்து உள்ளேன். இது இறைவனுடைய திருவருள். நான் இவளை உயிர்ப்பித்ததால் இவள் எனக்கு மகள் முறை ஆகிறது, நான் இவளுக்கு தந்தை முறை ஆகிறேன்.
அதனால் திருமணம் செய்து கொள்ள இயலாது என்று கூறிவிட்டு சென்று விடுகிறார். அதுக்கப்புறம் இந்த பூம்பாவை தன்னுடைய தந்தையார் நடத்தி வந்த என்ன அது பேர், கன்னி மாடத்தில் இருந்து தந்தைக்கு உதவியாக சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்கின்றார்கள். தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரை இங்கேயே பூம்பாவை தன்னுடைய காலத்தை கழிக்கிறாள். அதன் பிறகு இறைவனடி சேர்ந்து விடுகிறாள். இதுதான் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுடைய அதிசய நிகழ்வு. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த லிங்க்கை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தினமும் காலையில் எழுந்த உடனே இதை தவறாமல் கூறுங்கள். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.